மனோமைகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டியோ ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம். இந்த தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பெண்கள் ஆண்கள் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீயக்காய், குளியல் பொடி, குளியல் சோப், அதுக்கப்புறம் லோஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா லோஷன். ஸோ இதை மாதிரி ஹெட் டு டோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்னோட குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பாப்பா பிறந்தா. ஸோ அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நிறைய அயன் டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதோட பாதிப்பு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கருத்து போகிறது, ஸோ ஸ்கின்ல சின்ன சின்ன ரேஷஸ் வர்றது, இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸாக நமக்கு நிறைய வந்துச்சு. ஸோ அதுக்கான தேடல்களில் நிறைய நம்ம லோஷன்ஸ் யூஸ் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டில் இன்னும் இதுவாக சொன்னேன்னா குப்பை மேனி இருக்கு இல்லைங்களா, நம்ம ரோடோரத்தில் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த குப்பை மேனியை சோப்பாக தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் லோஷன் தயாரிக்கிறாங்கன்னும் போது அதை வாங்கி நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பேசிக்கலாக நான் ஒரு பயோகெமிஸ்ட்டுங்கிறதுனால கெமிக்கல்ஸ்னால என்னென்ன இஷ்யூஸ் வருதுங்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அப்போ இது ஆர்கானிக் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம சார்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். எனக்காக நான் தயாரிக்க ஆரம்பித்தேன் முதல்ல. அப்புறம் என்னோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே அது படிப்படியாக வேர்ட் பை மவுத்தாக தான் இது ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆனிச்சு. கெமிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்கானிக் நம்ம கிளைம் பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ப்ராப்பராக டெஸ்டிங் கொடுக்குறோம். இதில் என்னென்ன கலந்துருக்குங்கிறது டெஸ்டிங் கொடுக்குறோம். இப்போ கெமிக்கல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத கெமிக்கல்ஸ்ன்னு, நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணாத கெமிக்கல்ஸ்ன்னு சிலது இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ கமர்ஷியல் ப்ராடக்டில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ண அது இஷ்யூஸ் நாளடைவில் க்ரியேட் பண்ணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் இல்லாத கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை கெமிக்கல்ஸ்னே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எப்படி உங்களோட சாப்பாட்டுக்கு உப்பு ஆட் பண்ணுறீங்க, ஸோ அது அதே மாதிரி நம்ம இதில் சோப்புக்காக யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளோட ஷாம்புக்காக யூஸ் பண்ணுறதுலையோ ஹார்ம்ஃபுல் இல்லாத கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சொப்பானிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது சார். அதுக்கான கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். அதை ஆட் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த சோப்புக்கான கெட்டிமனான தன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு 10%க்கும் கம்மி தான். இது ஒவ்வொரு ஃபார்முலேஷன் மெத்தடில் மாறுபடும் சார். இப்போ நான் தயாரிக்கிறேன்னா எனக்கு ஒரு மெத்தட் வச்சுருப்பேன். இதில் நான் கூட குறைய பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலேட்டர் அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு மேக்கரை விட ஒரு ஃபார்முலேட்டருக்கு நிறைய இதில் விஷயங்கள் தெரியும். ஒரு ஃபார்முலேட்டராக இருக்கும் போது நமக்கு இதோட இது ஆட் பண்ணால் கரெக்டாக ரிசல்ட் கிடைக்குங்கிறது. அது நம்ம கெமிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிக்கிறாங்க. பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் நல்லாவே புரியும். ஒவ்வொன்றுத்துலையும் என்னோட ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லேபிளில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியே இருக்கும். நோ பேரபின் அப்படிங்கிறது நம்ம கிளைம் பண்ணுறோம். பேரபின்ங்கிறது ப்ரிசர்வேட்டிவாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் இதில் கிடையாது. இப்போ ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்தோன்னா ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்குமே இப்போ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அதோட ஷெல்ஃப் டைம் மினிமம் 1 இயர் கொடுக்குறோம். 12 மாதங்கள் இல்லை 16 மாதங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை. அதனால் நம்ம அது 16 மந்த்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது நம்மளோட ப்ராடக்டில். ரிப்போர்ட் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வெளியே போகிறது இல்லை. ஒவ்வொரு பேட்ச்க்குமே நம்ம லேப் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோடது இங்கே மட்டும் கிடையாது, வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்புறதுனால கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்ம இந்தியாவை விட்டே வெளியே போகும் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ அதனால் ஒவ்வொரு பேட்ச்க்குமே நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட் வச்சிருக்கோம். மார்க்கெட்டுங்கிறது நம்ம ப்ராடக்டோட வேல்யூ பொறுத்து தான். ஓகேங்களா? இப்போ கமர்ஷியல் ப்ராடக்டோட கெடுதல்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொன்னோனாலே நம்மளோட ப்ராடக்டான நல்லது என்னங்கிறது மக்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக இது பிஃபோர் கொரோனா பார்த்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் நிறைய கிடையாது மக்களிடையே. இப்போ ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா நிறையவே அவேர்னஸ் இருக்குது. பிஃபோர் கொரோனா வரைக்கும் என்னோட பிராண்டே கிடையாது. ஆனால் நான் இதை ஒரு 8 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் ஒரு பிராண்ட் அதுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கொரோனா டைமில் தான் எனக்கு வர என்கொயரிஸ் கிட்ட இருக்கவங்க, ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறவங்கலாம் நீங்கள் சோப் பண்ணுறீங்களாமே, எங்களுக்கு ஒரு சோப் கிடைக்குமா, 2 சோப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது தான் ஓகே நமக்கு இங்கே மார்க்கெட் நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டும் நம்ம டச் பண்ணணுங்கிறது எனக்கு தோணி அந்த டைமில் தான் எங்களோட பிராண்டே க்ரியேட் ஆச்சு. ஸோ பிராண்ட் இல்லாமல் நான் ஒரு 3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார்.
வந்துட்டு சோப்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். ஈவன் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் சிங்கப்பூர்லேருந்தே டைரெக்டாக வாங்குறவங்க கூட இருக்காங்க. அங்கேயுமே இங்கே என்ன ப்ராடக்ட் காஸ்ட் கொடுக்குறோமோ அதே தான் நம்ம அங்கேயுமே கொடுக்குறோம். இல்லை அதிகபட்சம்னு சொல்கிறது மார்க்கெட்டில் இல்லாத அளவுக்கு அதிகபட்சம்னு எதுவுமே நம்மகிட்ட கிடையாது சார். என்னோட டார்கெட்டே வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் அதுக்கும் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் அப்ரோச்சபிளாக இருக்கணுங்கிறது தான். ஸோ அதனால் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். சொரியாசிஸ்ங்கிறதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சொரியாசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அரிப்பு இருக்கும், ஸ்கின்ல ஒரு கருப்பாக வர்றது இருக்கும், அப்புறம் ஃபேஸில் வந்து சில சேஞ்சஸ் இந்த கருப்பு திட்டெல்லாம் வர்றதுக்கு இருக்கும். ஸோ அதை மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க குப்பைமேனி சோப் யூஸ் பண்ணி அது கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட பேஜ்லேயே வந்து ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சொரியாசிஸ் கூட நம்மளோட குப்பைமேனி சோப் கிளியர் பண்ணுது. எங்களுக்கான ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ்டாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2 years ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 years நமக்கு வரும் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த 5 years பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ரீட்டைல் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதில் வந்து நம்மளோட டார்கெட்டுங்கிறது எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ஃபஸ்ட்டு எனக்கு இதை யூஸ் பண்ணாலே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கும் படம் தான், பெரிய கொஞ்சம் ஹையர் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் படம் தான். இப்போ ஹையர் கிளாஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் 20 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா வாங்காமல் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. ஸோ இது எல்லாருமே அதை யூஸ் பண்ணக்கூடியது தான். எனக்கு என்னன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து உங்களோட கெமிக்கல் உங்களோட சரௌண்டிங்கில் இருந்து கொஞ்சம் ஆர்கானிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரியே நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்னதாகவோ பெரிய லெவல்லையோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு ஸ்டெப் எங்களோட 10 ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நமக்கானதை நாமளே தயாரிக்கக்கூடிய நிலைமையும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார்.